அப்படின்னும் போது நீங்கள் வினோத் விஷயத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும். இவங்க பாரு விஷயத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்னது பாருன்னும் போது நான் சபரி பாரு சொல்கிறேன், வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எங்கே ஏதாவது ஒரு விஷயம்னா அங்கே பண்ணும். ஆனால் நீங்கள் அங்கே கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கீங்க. அதே மாதிரி வினோத் கூட உட்காந்து தான் நீங்கள் பிரஜின் சேன்ராவை நாமினேட் பண்ணீங்க. நீங்கள் நாமினேட் பண்ணதை நான் தப்புன்னு அகெயின் சொல்லவே இல்லை. அவங்க ஓட்ஸ் பேஸ்டாக அந்த கேமை புரிஞ்சு ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. இப்பயே நம்ம பிரஜின் சேன்ராவை சொல்லணும், நம்மளுக்கு வந்து பர்சனலாக சொல்லணும், வினோத்தை சொல்லணும். ஏன்னா ஒரு கேமில் அப்படி பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வினோத்தை சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை? அப்போது கிச்சனில் அவ்வளோ சண்டை பார்க்குறீங்க, அதில் நிஜமாவே யார் சரி தப்புன்னு ஒன்று சொல்லியிருக்கலாம். கமருதீன் அரோரா பார்க்குறீங்க, இப்போ கமருதீன் அரோரா விஷயத்தில் அவர் கேம் ஆட வந்துட்டு கமருதீன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கலாம். அரோரா விஷயத்துலையும் நீங்கள் வந்து இவ்வளோ அப்வியான சொன்னாங்களோ ஒரு காரணம், ஏன்னா நான் சரின்னு சொல்ல வரல, அந்த நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அரோரா ஒன்று சொன்னாங்களே, அதை நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த கேம்க்கு யார் டிசர்விங் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னா அதுதான் நாமினேஷனில் வரணும். அகெயின் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டில் உங்களுக்கு வந்து யார் மேலே கோவம் வரும், இல்லை திட்டினாங்கன்னு ஒன்று இருக்கும். ரெண்டு நாமினேஷன் இருக்குல்ல. ஒரு ஓட்டை வந்து உங்களுக்கு கோவம் இல்லை, இது உங்ககிட்ட அவங்க எனக்கு ஃபேராக இல்லை பண்ணன்னு ஒன்று பண்ணுங்க. அந்த கேமுக்கு டிசர்விங் பர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று பண்ணுங்க. 2 நாமினேஷன். இதை வந்து சீசன் 7ல சீசன் 6ல ஒன்று சொல்லணும். ஒரு ஸ்ட்ராங் பிளேயரோ ஒருத்தரை போடணும், வீக் பிளேயரோ ஒருத்தரை போடணும் நாமினேஷனில் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அந்த அளவுக்கு கூட யோசிக்க வேணாம். ரொம்ப சட்டிலா இந்த வீட்டில் இன்னைக்கு இந்த வாரம் நடந்த பிரச்சனைக்கு இவங்க காரணம், அதே மாதிரி எனக்கு இவங்க கூட இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால இந்த 2 பேர் அப்படின்னு காமனாகவே யோசிச்சிருக்கலாம். அந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் பாட்டு பாடியே வந்துடலாம், நைட்டில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டே வந்துடலாம். நைட்டில் உட்காந்து பேசுகிறீங்க கரெக்டு தான், ஆனால் அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறீங்க? பாரு கிட்ட பேசும்போது நீங்கள் பார்வை கரெக்ட் பண்ணுறதுலையோ, பாரு நீ சட்டிலாக திருப்பி அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறீங்க, நீ சட்டிலாக கேம் ஆடு, ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட அக்ரஸிவ் குறைஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட உங்கள் கேம் மாறி இருக்கு அப்படிலாம் சொல்கிற இடத்துல அவன் மாறி இருக்கான்றது இருக்குல்ல. ஆனால் ஆப்போசிட்டில் மாறவே இல்லைங்கிறது ஒன்று இருக்கும்ல, அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் கேமுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாம் அந்த பொண்ணு சரிதான், மாறி இருக்கு, கரெக்டு தான் நம்ம சொன்னோம். ஆமாம் அந்த பொண்ணு பாயிண்ட்லையும் சபரி மேலே இது இருக்குல்ல, வினோத் மேலே இது இருக்குல்ல, கனி குரூப்பிசம் இருக்குல்ல, அரோரா கேமே ஆடலைல்ல, கெமி என்ன பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு நீங்கள் அதுலேருந்து ஒரு விஷயம் எடுத்து நாமினேட் பண்ணும்போது, அதை கண்டென்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அப்போ தான் ஜனங்க கிட்ட தெரிவிங்க. அப்போ தான் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நாமினேஷனில் வந்து சண்டே ஒன்று கிரியேட் பண்ணணும். அது தானாக வர சண்டையாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்களா கிரியேட் பண்ணுற சண்டையாகவும் இருக்கலாம். அப்போ மஞ்சரிலாம் ஒரு வாரம்லாம் நாமினேஷன் வந்து வெளில போயிருக்க வேண்டியது. ஒரு பெரிய கிச்சன் சண்டை நடந்து தீபக் பெஞ்ச் மேலே ஏறி அருணுக்கு சப்போர்ட் பண்ணி மஞ்சரி பேசலாம், அந்த வாரம் தப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தர் தப்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நாமினேஷனில் ஃப்ரைடே ஓட்டிங்கில் ஜாஸ்தி வந்து அந்த ஒரு கண்டென்ட் வந்து தப்பிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது நீங்கள் வாலண்டியராக பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் உங்ககிட்ட ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல, டேட்டா இருக்கும்ல, ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, நீங்கள் அப்சர்வ் பண்ணதை அதை எடுத்து வைங்க நாமினேஷன்.